எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரொட்டி தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துறோம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். தேங்காய் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு வர்ற அளவுக்கு தேங்காய் தான் இதுக்கு அதிகமாக சேர்த்தணும். அது கொஞ்சம் சீரகம் நம்ம கொஞ்சம் இப்படி கசக்கி போட்டோம்னா அந்த மாவில் போடும்போது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாமே கொஞ்சம் நம்ம வதக்கிக்கணும். வதக்கிட்டு மாவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வதக்கிறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா சாப்பரில் போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கும்போது நமக்கு தட்டுறதுக்கு ரொட்டி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கலாம், ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. வேண்டாம், கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறின பின்னாடி மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், ஆடிடுச்சு. இப்போ இதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு உள்ளங்கையில் வச்சு இப்படி கசக்கும் போது சீரகத்தோட ஸ்மெல் நல்லா இருக்குங்க. தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காயை நம்ம இது வச்சு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவில் தேங்காய் சேர்த்துருக்கனால இந்த ரொட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது சப்பாத்தி மாவை பார்த்து பசஞ்சுக்கலாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கெல்லாம் இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தை ஸ்கூலுக்கு சப்பாத்தி விரும்பி சாப்பிட்ற குழந்தைகளாக இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காயெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் நல்லா சாப்பிட்டு வருவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கையில் ஒட்டுது இல்லைங்களா, அதுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள், நம்ம இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு தட்டிக்கலாம். அவ்வளோ சைஸு பெருசாகவோ சிறுசாகவோ தட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனமாக வேணும்னா கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க, இல்லை தின்னாக வேணும்னா தின்னாக நம்ம தட்டிக்கலாம். இப்போ இதை எடுத்து பார்த்திங்கன்னா இலையோடு எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். இது சூடாச்சுன்னா இலை தானாகவே வந்துடுங்க. கொஞ்சம் ஒரு 10-20 செகண்ட் விட்டுடலாங்க. 20 செகண்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரானது நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ப்ரௌன் வந்தது நம்ம எடுத்துடலாங்க. இது மாதிரி நம்ம எல்லா ரொட்டியும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கோதுமை தேங்காய் ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுலேயே நம்ம சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துருக்குறோம், அதனால் அது ரொம்ப நல்லா இருக்குங்க.